ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஹேர் ஆயிலிங் மசாஜ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி என்னோட ஹேருக்கு ரெகுலராக நான் ஆயில் வைப்பேன் அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் கமெண்ட் பார்த்து தான் நானும் மோட்டிவேட்டடாக இருக்கிறேன். எனக்கு இன்னுமே நிறைய வீடியோ போடலாங்கிற ஆர்வம் வருது. கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஹேருக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து நம்ம தலைக்கு வைக்கிற எண்ணெய் தாங்க. அந்த எண்ணெயால நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற சூடு நல்லா கம்மியாகுது. சூடு கம்மியானாவே நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நல்லா கம்மியாகுங்க. அப்புறம் வந்து ஒரு மாதிரி முடியல எல்லாருக்கும் திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது அப்படியே அந்த திட்டு திட்டா இருக்கிறது வந்து நம்ம தலைக்கு குளிக்கும் போது தலை சீவும் போது வந்துருங்க டேண்ட்ரஃப் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அப்புறம் நம்மளோட ஹேர் வந்து கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலரா ஹேர் ஆயில் வச்சுக்கணுங்க. டெய்லியுமே ஹேர் ஆயில் வைக்கணும். நீங்க வேலைக்கு போறீங்க இல்லை வெளியே போறவங்களா இருந்து அப்படின்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு காலையில நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா ஹேர் ஆயில் இல்லாம கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஆயில் வச்சாதான் நம்மளோட ஹேர் க்ரோத்தும் இருக்கும், ஹேர் ஃபால் இல்லாம இருக்கும், நம்மளோட முடி வந்து நல்லாவும் வளருங்க. நான் என்னோட பர்சனலான ஒப்பீனியன்ல சொல்றேன். நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தாங்க எனக்குமே இப்போ முடி வந்து கொஞ்சம் இப்போ நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடி வந்து ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நானுமே உங்க கூட சேர்ந்துதான் நான் இப்போ மெயின்டைன் பண்ண நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இது உங்களால தான். இப்போ வந்து ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்கு, ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கம்மியாயிருக்குங்க. நம்ம மெயின்டைன் பண்றதுல தான் இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகட்டும், நம்மளோட ஹேர் எப்படி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஷைனிங்கா இருக்கு, நிறைய பேருக்கு ஷைனிங்கா இருக்கும். இப்போ கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நான் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. என்ன மாதிரி ஹேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற டிப்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களோட ஹேரை ஹெல்த்தியாகவும் வளர்றதுக்கும் உங்களோட ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ஹேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேங்க, நான் வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இதை வந்து இன்னைக்கு நான் ஹீட் பண்ணிக்க போறதில்ல. நான் 2 days வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணேன். இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ண போற ஆயில் வச்சுட்டு நான் இப்படியே யூஸ் பண்ணிக்க போறேங்க. இந்த ஆயிலோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நிறைய வீடியோல சொன்ன மாதிரி தாங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம வெளியே போக முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரவங்க இருந்தா வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் ஆயில் வச்சுட்டு காலையில ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுதாங்க ரொம்ப பெட்டர் வே. இப்போ நான் ஆயில் எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டா கையில பண்ணிக்குவாங்க. அப்பதான் எண்ணெய் ஒரே இடத்துல இல்லாம எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா முடியில வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நான் வந்து உச்சிக்கு மட்டும் நிறைய இந்த கை குழி அளவுக்கு எண்ணெய் எடுத்து வைப்பாங்க. நல்லா உச்சியில வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாதான் தலையில இருக்கிற சூடெல்லாம் இறங்குங்க. தலையில நம்மளுக்கு எண்ணெய் வச்சுட்டு தலையில இருக்கிற சூடெல்லாம் இறங்கிருச்சுனாவே ஹேர் ஃபால் கம்மியாகுங்க. பாடி ஹீட் அதிகமா இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். நல்லா ஃபிங்கரை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கலாங்க. டேண்ட்ரஃப் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம மசாஜ் கொடுக்கும் போது தான் டேண்ட்ரஃப் எல்லாம் தலையில இருந்து வரும். நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும். நமக்கு எங்க வந்து ஹேர் க்ரோத் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் கொடுத்துக்கணுங்க. எல்லாருக்குமே வந்து முன்னாடி மண்டையில தான் வந்து இந்த நெத்தி கிட்ட தான் வந்து முடி இல்லாம இருக்கும், சொட்டையா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து சின்ன வெங்காய சாறு எடுத்துட்டு அந்த இடத்துல நல்லா மசாஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அங்க நல்லா ஹேர் க்ரோத் இருக்குங்க. நல்லா இந்த சைடுல நல்லா முடிய வந்து இந்த மாதிரி விரிச்சு விரிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல நல்லா எண்ணெய் விட்டுட்டு மசாஜ் கொடுத்துக்கலாங்க.
நான் ஆல்ரெடி ஹேர்ல வந்து நிறைய ஆயில் வச்சிருக்கிறேன், டெய்லியுமே நான் ஆயில் வைப்பேன். இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் நிறையாவே நான் ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்க போறேன். முடியை வந்து முன்னாடி போட்டுட்டு பின்னாடி இருக்கிற முடிக்கும் நல்லா ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். இந்த ஆயில் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குங்க, அதனால கொஞ்சம் நம்ம கம்மியா ஆயில் வச்சாலே வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம ஷாம்பு போடும்போது நம்ம ரெகுலரா போடுற குவான்டிட்டியை விட அதிகமா போடுற மாதிரி இருக்கு ஷாம்பு. இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியா வச்சுட்டாலே போதுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஹேர் வாஷ் பண்ணறதுனால கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்க போறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஹேர் ஆயிலை ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டா முன்னாடி வந்து லைட்டா அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருக்கணுங்க ஹெட்ல. நம்ம பண்றதை விட நமக்கு யாராவது பண்ணி விட்டாங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விடுறதுக்கெல்லாம் கண்டிப்பா யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, என்னோட முடி வந்து இப்போ முன்னாடி வந்து அவ்வளோ முடி கொட்டுங்க. இங்க பாருங்க, இப்போ முடியே அந்த அளவுக்கு கொட்டுறது இல்ல, ஒரு 2 முடி 3 முடி அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து நான் என்கிட்ட பர்சனலா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து நேச்சராகவே ஹேர் இருக்கு, நீங்க வந்து இதெல்லாம் பண்ணாட்டியுமே உங்களுக்கு முடி இருக்குன்னு. கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க. நம்ம மெயின்டைன் பண்றதை பொறுத்து தான் நம்மளோட ஹேர் க்ரோத் இருக்குது. நம்ம வெளியே ஆயில் வைக்கிறோம் இல்ல ஹேர் பேக் போடுறோம், இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம நிறைய கீரை, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி நட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி சாப்பிடும் போதும் தான் நம்மளோட ஹேர் க்ரோத் இருக்குங்க. நம்ம வெளியே மட்டும் இதெல்லாமே போட்டுட்டு ஹேர் வளரலைன்னா கண்டிப்பாக வளராதுங்க. நிறையா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பிட்ணும். நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து கருவேப்பிலையும் நெல்லிக்காவும் 2 ஜூஸ் போட்டு காலையில டெய்லி குடிப்பேங்க. நான் அப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணங்காட்டி தாங்க நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு. கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணாம விட்டு நிறைய ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்க கூடவே சேர்ந்து நானும் வந்து என்னோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பா இது உங்களாலதான். இப்போ வந்து நிறைய ஹேர் ஃபால் கம்மியாயிருக்கு, ஹேர் க்ரோத்துமே இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிசல்ட் சூப்பரா வந்துட்டு இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட ஹேரையும் ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஆயில் வச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தாச்சு. எப்பயுமே நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு உடனே வந்து நம்ம சீப்பு வச்சு முடிய செய்யக்கூடாதுங்க. கையிலேயே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து கையிலேயே முடிய கோதிட்டு பின்னி போட்டுட்டு அப்புறம் தாங்க நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சீப்பு வச்சு தலை சீவிக்கலாம். இந்த மாதிரி முடிய நல்லா எண்ணெய் வச்சுட்டு பின்னி போட்டுக்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து ஸ்கூல் போறப்ப ரெட்டை ஜடை போட்டு நல்லா பின்னி ரிப்பன் வச்சு மடிச்சு கட்டிட்டு போவோம். அப்ப நமக்கு கண்டிப்பா ஒரு முடி கூட கொட்டி இருக்காது. அதே மாதிரி நமக்கு ஹேர் ஃபால்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரிதான் அங்க இருந்துச்சு. நம்ம வந்து அப்ப நல்லா அம்மா வந்து நமக்கு எண்ணெய் வச்சு தலை வாரி போட்டு பின்னி போட்டு அம்மா பார்த்துக்கிட்டனால நமக்கு தெரியல. இப்ப நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதனாலதான் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது, முடி வளர்றதும் இல்லை. எப்பவுமே லாங் ஹேர் இருக்கிறவங்க வந்து முடியை வந்து பின்னி போட்டு மடிச்சு போடுறது ரொம்ப பெட்டருங்க. இல்லைன்னா ரொம்ப ஹேர் ஃபாலும் அதிகமாகும், முடி டேமேஜ் ஆகும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேங்க. நம்ம லாங் ஹேர் இருந்து நம்ம போனி டெய்லோ இல்லை முடியை விரிச்சு போட்டோம் அப்படின்னா முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுங்க. இந்த மாதிரி நல்லா பின்னிட்டு இந்த நுனி முடி வரைக்கும் நல்லா பின்னிக்கலாங்க. இது லைட்டா இந்த முடி லைட்டா சுத்திட்டு இந்த மாதிரி நல்லா மடிச்சு, எப்பவுமே நான் வீட்டுல இருக்கும்போது முடிய வந்து விடவே மாட்டேங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரீயா விட மாட்டேன், நல்லா மடிச்சு
ரப்பர் பேண்ட் போட்டுக்குவாங்க. அப்போதான் இந்த நுனி முடியில வந்து ப்ரௌன் ஹேர் வராமல் இருக்கும், முடி வெடிச்சு போகாமல் இருக்கும், நம்மளோட முடியை வந்து நம்ம ஹெல்த்தியாக பாதுகாக்கலாம். இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கையிலேயே பின்னிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா முடி வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகாதுங்க. அவ்வளோதாங்க. நான் வந்து இன்னி ஒரு 1/2 hour இல்லை 15 minutes கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோட நாலேஜ் என்ன தெரியுமோ அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய் பாய்.